ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஷாரத் பூர்வாத்தினுடைய செகண்ட் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். இது பிப்ரவரி 2024 மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் ஃபஸ்ட் மேட்டர் பார்க்கலாம். கின்ஹி சார் பிரஷ்னோம் கே உத்தர் லிக்கியே. கீழே மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஏதாவது 4க்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். இது எதை பற்றினதுன்னா கிராமரை பற்றினது. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், प्रयोग की दृष्टि से शब्दों के कितने भेद हैं, सोदाहरण समझाइए. सेकेंड वन, सर्वनाम किसे कहते हैं, उसके कितने भेद हैं, सोदाहरण समझाइए. थर्ड वन, लिंग किसे कहते हैं, हिंदी में लिंग परिवर्तन के मुख्य नियम, सोदाहरण समझाइए. फोर्थ वन, कारक किसे कहते हैं, उसके भेदों को उदाहरण सहित समझाइए. फिफ्थ वन, भूतकाल किसे कहते हैं, उसके कितने भेद हैं, सोदाहरण समझाइए. सिक्स वन, समास किसे कहते हैं, उसके भेदों को सोदाहरण समझाइए. सेवेंथ वन, पद परिचय दीजिए. मेरी छोटी बहन अभी स्कूल से आई है. இது ஃபஸ்ட் ரொமேட்டர். செகண்ட் ரொமேட்டர் பாருங்கள். சுத்த கீஜியே. கீழே 5 கொடுத்துருப்பாங்க. 5த்தையும் தப்பு தப்பாக இருக்கும், நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இதுக்கு ஒன்றுக்கு 5 மார்க்கு. ஸோ 5மே நீங்கள் எழுத வேண்டியது வரும். ஃபஸ்ட் ஒன், तुम्हारा पिता का नाम क्या है, मुझे 3 भाई हैं. थर्ड वन, ये काम वो करना चाहिए. फोर्थ वन, हम हिंदी पढ़ना ज़रूर है. फिफ्थ वन, तुम्हारा नाम कागज़ पर लिखो. தவறு நிறைய இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து, सूचना के अनुसार बदलिए. सूचना के अनुसार बदलिएனா ப்ராக்கெட்டில் ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒன்றுக்கு ஒரு மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. ஃபஸ்ட் ஒன், மே ரோஸ் 2 केले खाता हूँ. ஸோ இதுக்கு வாட்சியை பதிலியே பண்ணி நீங்கள் எழுதணும், மாற்றி எழுதணும். செகண்ட், ராம் घर गया वो आराम किया. वाक्य जोड़ के लिखिए. வாக்கியத்தை சேர்த்து எழுதணும். தேர்ட் ஒன், हम हिंदी सीखते हैं. ஸோ இதுக்கு அपूर्ण वर्तमान काल में लिखिए. अपूर्ण वर्तमान कालना அது கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் எழுதணும். फोर्थ वन, मैं कलम चाहता हूँ. चाहिए का प्रयोग कीजिए. ஸோ இதில் चाहता हूँ அதுன்றதை எடுத்துகிட்டு चाहिएன்றதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அஞ்சாவது, புலிஸ் ஆயி லோக் பாகேயே. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜப்பு தப்பு யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஒன்றுக்கு ஒரு மார்க். ரொம்ப ஈஸியானது தான். ஸோ கிராமர் பேட்டர்ன் படிங்க. அடுத்து, லிங்க் பதலியே. லிங்குன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு ஜெண்டர். ஸோ மேல் ஜெண்டர்னால் ஃபீமேல் ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர்னால் மேல் ஜெண்டரில் எழுதணும். 10 எழுதணும். 10க்கு ஒன்றுக்கு 6 மார்க்கு. எதுவுமே வந்துட்டு சாய்ஸஸ் கிடையாது. ஃபஸ்ட் ஒன் பேட்டா, செகண்ட் ஒன் பாக், தேர்ட் ஒன் தோபி, ஃபோர்த் ஒன் சுத், ஃபிஃப்த் ஒன் தேவ், சிக்ஸ்த் ஒன் பாலக், செவன்த் ஒன் பண்டித், எயித் ஒன் சம்ராட், நைன்த் ஒன் சசூர், 10th ஒன் விதுவான். அடுத்து வச்சன். வச்சன் பாருங்கள். இந்த வச்சன் சிங்குலர் ப்ளூரல் 10 கொடுத்துருக்காங்க, 10மே எழுதணும். ஃபஸ்ட் ஒன் கேலா, செகண்ட் ஒன் கர், தேர்ட் ஒன் ஷஹர், ஃபோர்த் ஒன் சந்தரா, ஃபிஃப்த் ஒன் ஆங்க், சிக்ஸ்த் ஒன் விருத்தி, செவன்த் ஒன் சீஸ், எயித் ஒன் சிட்டி, நைன்த் ஒன் ஷிலா, 10th ஒன் வது. இது எல்லாமே ஒன்றுக்கு 6 மார்க், மொத்தம் 5 மார்க். தேர்ட் रोमेटर பாருங்கள். रूप रेखा देते हुए किसी एक विषय पर निबंध लिखिए. रूप रेखा அப்படின்றது என்னென்னா சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரூப்ரேக்கா கொடுக்கணும், அதாவது சினாப்சிஸ் கொடுத்து எழுதணும். குறிப்பு சட்டகம் சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும், ஒரு எஸ்ஏ வடிவில் எழுதணும். இது 15 மார்க்ஸு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புஸ்தகாலय की उपयोगिता. सेकेंड वन, जन जागरण में समाचार पत्रों का योगदान. थर्ड वन, भारतीय समाज में नारी का स्थान. फोर्थ वन, भारतीय कृषि की समस्याएं. அடுத்து फोर्थ रोमेटर, विद्या मंदिर की ओर से राम पुस्तक भंडार को भुगतान की याद दिलाते हुए पत्र लिखिए. அல்லது महात्मा गांधी विद्यालय टी नगर को हिंदी अध्यापक की आवश्यकता है. उक्त पद के लिए अपना आवेदन प्रस्तुत करते हुए एक पत्र लिखिए. இது ஏதாவது ஒன்று தான் எழுதணும். இதுக்கு 15 மார்க்கு. ஏதுரா டைப்பில் இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் रोमेटर, निम्नलिखित गद्यांश को एक तिहाई में संक्षिप्त रूप लिखिए. அதாவது
இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா சுருக்கி எழுதணும். ஃபஸ்ட்டு இது ஒரு பேராகிராஃப் இருக்கும். இந்த பேராகிராஃபை சுருக்கி எழுதிட்டு நக்கலி ரூப் அசலி ரூப் என்ற மெத்தடில் நீங்கள் இதை எழுதணும். இது உங்கள் கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நக்கலி எப்பயுமே அதிகமாகவும் அசலி எப்பயுமே அதை விட கம்மியாகவும் இருக்கணும். பேராகிராஃப் சுருக்கணும், அதுலேருந்து அசலி நக்கலியை சுருக்கி சுருக்கி எழுதணும். ஸோ இது மொத்தம் 10 மார்க்கு. நக்கலின்றதை அடிச்சிடணும், அசலின்றதை மட்டும் வச்சுக்கணும். ஸோ இந்த 10 மார்க்கு எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 6th रो मैटर अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. கீழே இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு இதை தன்னுடைய தாய்மொழியிலையோ அல்லது இங்கிலீஷ்லேயோ நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்கு 10 மார்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் रो मैटर 7th रो मैटर हिंदी में अनुवाद कीजिए. இதில் ஹிந்தி இருக்குது, இதில் தமிழில் இருக்குது. ஸோ நீங்கள் ஹிந்தியில் எழுத வேண்டியது இருக்கும். இதுக்கும் 10 மார்க்கு தான். ஸோ படித்து பார்த்துட்டு இது எல்லாமே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. அவ்வளோதான். இதோட செகண்ட் பேப்பர் முடிஞ்சுது. நம்ம அடுத்த வீடியோவில் 3rd பேப்பர் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.